8வது வயதில் எலக்ட்ரிக் ஷாக்கில் 2 கைகளையும் 2 கால்களையும் இழந்த ஒரு சிறுமி வந்து ஸ்பெஷலைஸ்ட் ப்ராஸ்தட்டிக் சப்போர்ட் மூலம் பாரா ஆர்ச்சரியில் கோல்ட் மெடல் வெல்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நிஜமாவே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆமா, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஹியூமன் ஸ்பிரிட், இன்னொரு பக்கம் பேங்கிங், மிலிட்ரி, ஹெல்த் என எல்லாவற்றையும் ஏஐ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன். எக்ஸாக்ட்லி. இதற்கிடையில் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டால் உங்கள் அடுத்த பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறும் என்ற ஒரு எகனாமிக் ரியாலிட்டி. இவை அனைத்தையும் தான் ஏப்ரல் 9, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக்கில் இன்று நாம் ஆழமாக அலசப்போகிறோம். கண்டிப்பா. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவையும் மனப்பாடம் செய்யாமல் லாஜிக் மூலம் புரிந்து கொள்ளப் போகும் பயணம் இது. வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நமது டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ செய்து தொடர்ந்த அப்டேட்ஸை பெறுங்கள். சரி, நேரடியாக இந்த டேட்டா டெக்குள் நுழைந்து கொள்ளலாமா? ஆரம்பத்திலே நீங்க குறிப்பிட்ட அந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்ல இருந்து தொடங்குவதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக் படி FY27க்கான ஜிடிபி growth forecasts பெரிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைத்திருக்கிறார்கள். ஆமா, நான் கூட பார்த்தேன். மார்கன் ஸ்டான்லி தங்களுடைய கணிப்பை 6.5%, 6.2% குறைத்திருக்கிறார்கள் இல்லையா? கரெக்ட். அதே போல மூடிஸ் ரேட்டிங்ஸ் வந்து 6.8% இருந்து 6.0% ஒரு மிகப்பெரிய டிராப்பை காட்டியிருக்கிறார்கள். இதற்கு மெயின் ரீசன் அந்த குளோபல் இன்ஸ்டெபிலிட்டி தான். 6.8% இருந்து 6.0% என்பது ரொம்பவே சிக்னிஃபிகன்ட் டிராப். இதோட FY27க்கான ஃபினான்ஷியல் KPIஸும் கொஞ்சம் கவலையளிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆமா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் 5.1% இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்டை பொறுத்தவரை சுமார் 4.3% ஆஃப் ஜிடிபியை மெயின்டைன் பண்ணலாம். ஆனா கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது CAD, சுமார் 2.5% அதிகரிக்கும் என்ற ஒரு வார்னிங் சிக்னல் இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தி பிரெண்ட் க்ரூட் ரிஸ்க் என்ற ஒரு டெர்மினாலஜியை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் செய்திருக்கிறார்கள். ரைட். பேஸ் லைன் $95 per பேரலாக இருக்கிறது. ஒருவேளை ரிஸ்க் சினாரியோவில் இது $150 per பேரலாக மாறினால் ஜிடிபி சுமார் 5.7% ஆக குறையும், CPI 6% ஆகிவிடும் என்று டேட்டா சொல்கிறது. ஓ, இவ்வளவு எண்கள் இருக்கின்றன. ஆனா ஒரு யூபிஎஸ்சி அல்லது பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இதை ஏன் இவ்ளோ நுணுக்கமா கவனிக்க வேண்டும்? க்ரூட் ஆயில் எங்கேயோ நடக்கும் ஒரு பிரச்சனை, அதை ஏன் நம்முடைய growth KPIஸோட நேரடியாக இணைக்கிறார்கள்? இதை ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நீங்க கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இந்தியா தன்னுடைய டோட்டல் ஆயில் டிமாண்டில் சுமார் 85% வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறது. சரி, பேஸ்லைன் 95 BBL இருக்கும்போது நம்முடைய பட்ஜெட் ஓரளவு பேலன்ஸ் ஆக இருக்கும். அதுவே 150 BBL மாறினால் என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் என எல்லாமே உயரும். இது நேரடியா CPI இன்ஃப்ளேஷனே அதிகமாக்கும். எக்ஸாக்ட்லி. பணவீக்கம் 6% தாண்டினால் RBIயால் வட்டி விகிதங்களை குறைக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாகவே இருந்தால் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையும், ஜிடிபி growth தானாகவே அடிவாங்கும். ஓஹோ, அதனால தான் தி பிரெண்ட் க்ரூட் ரிஸ்க் என்பது வெறும் கமாடிட்டி மார்க்கெட் நியூஸ் கிடையாது. அது இந்தியாவின் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை தீர்மானிக்கும் ஆணிவேர். சரியா சொன்னீங்க. ஸோ ஆயில் பிரைஸ் ஏறினால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆகும். RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் வாய்ப்பே இல்லாம போய்விடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன். இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன்ல இருந்து சாதாரண மக்களையும் சிறு குறு தொழில்களையும் காப்பாற்ற கவர்மெண்ட் எடுக்கிற முயற்சிகளை பற்றி பேசும்போது தான் எனக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஞாபகத்திற்கு வருகிறது. ஆமா, PMMI ஏப்ரல் 8, 2015 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போ 11 வருஷமா கம்ப்ளீட் செய்திருக்கிறது. இதனுடைய டோட்டல் இம்பாக்ட் எண்கள் நிஜமாகவே ஹியூஜ். இதுவரை 57.79 crore லோன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய டோட்டல் அமௌண்ட் 40.07 lakh crore disbursed. இதுல பெனிஃபிஷியரி டெமோகிராஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா 67% women, 51% OBC, அப்புறம் 20% ஃபர்ஸ்ட் டைம் entrepreneurs. அந்த 67% women beneficiaries டேட்டா மிகவும் முக்கியமானது. நிச்சயமா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்பது வெறும் பேப்பரில் இல்லாமல் கிரவுண்ட் லெவல்ல எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு ப்ரூஃப். கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் பெண்களுக்கு போகும்போது அது ரூரல் எக்கனாமில டைரக்டா ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டை உருவாக்குகிறது. ரைட். அந்த எண்களை அப்படியே மனப்பாடம் செய்வதை விட அது எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது என்று பார்ப்பது முக்கியம். PMMIயில் உள்ள டியர் பிரேக் டவுனை கவனித்தால் ஆரம்பத்தில் 3 டியர்ஸ் இருந்தது. ஆமா, ஷிஷு, கிஷோர், தருண். ஷிஷு என்பது up to 50K. இதுவரைக்கும் இதில் 80 crore அக்கவுண்ட்ஸ் ஓபன் ஆகியுள்ளது. 2.47 crore sanctioned. 80 crore அக்கவுண்ட்ஸ் என்றால் யோசித்து பாருங்கள், ஐரோப்பாவின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம்.
உண்மைதான். அடுத்து கிஷோர், அதாவது 50K to 5L. இதில் 79 crore accounts, 5.09L crore sanctioned. மூன்றாவது தருண் 5L to 10L. இதில் 55 lakh அக்கவுண்ட்ஸ் 4.82L crore sanctioned. ஆனால் இப்போ புதுசா ஒரு கேட்டகரி வந்திருக்கிறது தருண் பிளஸ். இதனுடைய லிமிட் 10L to 20L. இது ஏன் புதுசாக வந்தது? அதுதான் இன்ஃப்ளேஷன் அண்ட் இம்பாக்ட் என்று நினைக்கிறேன். 2015இல் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க 10L போதுமானதாக இருந்திருக்கலாம். கரெக்ட். ஆனால் இன்று மெஷினரி காஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எல்லாம் கூடிவிட்டது. அதனால் ஒரு என்டர்பிரினர் தன்னுடைய பிசினஸை ஸ்கேல் அப் செய்ய வேண்டும் என்றால் 10L பத்தாது. இந்த எக்கனாமிக் ரியாலிட்டியை புரிந்து கொண்டுதான் தருண் பிளஸ் என்ற 10L to 20L கேட்டகரியை சேர்த்திருக்கிறார்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தருண் பிளஸ் லிமிட்டை கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா. சரி, இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்க்கு ஃபண்ட்ஸ் போய் சேர வேண்டும் என்றால் பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் நம்முடைய அடுத்த ரெகுலேட்டரி மேண்டேட் செக்ஷனுக்கு லீட் செய்கிறது. ஆமாம். ஆர்பிஐயின் பிசி மாடலில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கிறது. பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர், அதாவது பிஎஃப் கேட்டகரியை செப்டம்பர் 30, 2026க்குள் முழுமையாக ஃபேஸ் அவுட் செய்ய போகிறார்கள். ஓ, அப்போ இனிமேல் என்ன பிரிவுகள் இருக்கும்? இனிமேல் பிசிபிஓ மற்றும் பிசிபிடி என்ற 2 பிரிவுகள் மட்டுமே இருக்கப் போகிறது. பிசிபிஓ என்பது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், தினமும் மினிமம் 4 hours இயங்க வேண்டும். பிசிபிடி என்பது ஃப்ளெக்சிபிள், ஸ்மால் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்க்கானது. இந்த பிஎஃப் கேட்டகரியை ஏன் ஃபேஸ் அவுட் செய்கிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் என்பவர்கள் வெறும் இன்டர்மீடியேட்டர் மாதிரி தான் செயல்பட்டார்கள். ஒரு பெர்மனன்ட் பேங்கிங் பிரசன்ஸ் அங்கு இருக்காது. அதாவது ஒரு தெருவோரம் இருக்கும் தற்காலிகமான கடையிலிருந்து முறையான நிரந்தர வங்கி கிளைக்கு ஒரு பெர்மனன்ட் பிரான்ச்க்கு மாறுவதைப் போன்றது என்கிறீர்களா? எக்ஸாக்ட்லி. பிசிபிஓ என்பது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்பதால் மக்களுக்கு எப்பவுமே அந்த இடத்தில் ஒரு ஆத்தரைஸ்டு பேங்கிங் ஏஜென்ட் இருப்பார் என்ற நம்பிக்கை வரும். ரைட். அந்த ட்ரஸ்டை உருவாக்குவது தான் ஆர்பிஐயின் நோக்கம். இதே ரெகுலேட்டரி அப்டேட்ஸ்ல செபி மற்றும் ஐஆர்டிஐயின் சில முக்கியமான முடிவுகளும் இருக்கின்றன. ஆமா, நான் முதலிலேயே பேசிய அந்த வெஸ்ட் ஏஷியா டென்ஷன்ஸ் காரணமாக மார்க்கெட்ல ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிறது. அதனால் செபி தங்களின் ஐபிஓ அப்சர்வேஷன் லெட்டர்ஸ் மற்றும் 25% எம்பிஎஸ் டெட்லைன்ஸை செப்டம்பர் 30, 2026 வரை நீட்டித்துள்ளார்கள். கம்பெனிகளுக்கு கொஞ்சம் மூச்சு விட அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல ஐஆர்டிஐயும் பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உள்ள டாரிஃப்ஸ் மற்றும் ஃப்ராட் குறித்து ஆய்வு செய்ய ஐஏசி சப்பேனல் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ராட் என்பது இப்போதெல்லாம் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதனால் இந்த சப்பேனல் ரொம்பவே முக்கியம். கூடவே ஆர்பிஐயின் எஃபிஐ லிமிட்ஸின் ஜிசெக்ஸ், எஸ்ஜிஎஸ் மற்றும் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் FY27க்கு எந்த மாற்றமும் இல்லை, அது அன்சேஞ்ச்டாக தொடர்கிறது என்ற அப்டேட்டையும் நாம் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ரெகுலேட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பேங்கிங் ஆபரேஷன்ஸ் எப்படி வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை பேங்கிங் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஃபின்டெக் மைல்ஸ்டோன்ஸில் தெளிவாக பார்க்கலாம். நிச்சயமா. இங்கு டெக்னாலஜி, குறிப்பாக AI எப்படி உள்ளே நுழைகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது பின்னால் வரப்போகும் ஒரு பெரிய ட்ரெண்டுக்கான ஆரம்பம். ஆமாம். பேங்க் ஆஃப் பரோடா தங்களின் பாப் சம்வாதை லான்ச் செய்திருக்கிறார்கள். இது ஒரு AI பவர்ட் NLP 22 லாங்குவேஜஸில் இயங்கக்கூடியது. சாதாரணமா சாட் பாட் பார்த்திருக்கிறோம். ஆனால் NLP மூலம் 22 மொழிகளில் பேசுவது என்பது ரீஜனல் இன்க்ளூஷனுக்கு பெரிய பூஸ்ட். அடுத்தது ஒரு சர்ப்ரைசிங் டேட்டா. கிரெடிட் பி 2026ஆம் ஆண்டின் 3rd யூனிகார்னாக மாறியிருக்கிறது. ஆமா, 280M சீரீஸ் இ ஃபண்டிங், 1.5B வேல்யூவேஷன். எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். ஃபின்டெக் செக்டர்ல இப்ப ஃபண்டிங் வின்டர் நடக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸும் டைட் ஆகியுள்ளது. அப்படி இருக்கையில் எப்படி இவ்வளவு பெரிய சீரீஸ் இ ஃபண்டிங் இவர்களுக்கு கிடைத்தது? அது ஒரு மிகச்சரியான கேள்வி. ஃபண்டிங் வின்டர் என்பது ஜெனரல் மார்க்கெட் கண்டிஷன் தான். ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராக் ரெக்கார்ட் காட்டும் கம்பெனிகளுக்கு இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஓ, அப்ப கிரெடிட் பி இன் ஃபினான்ஷியல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அவங்களோட அண்டர் ரைட்டிங் மாடல்ஸ் மிகவும் ஸ்ட்ராங். அதனால தான் 1.5B வேல்யூவேஷன் அவர்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. தட் மேக்ஸ் சென்ஸ். இது மட்டுமல்லாமல் கனரா HSBC லைஃபின் ப்ராமிஸ் ஃபார் வெல்த் யூலிப்பில் 0 பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்புறம்
டிபிஎஸ் பேங்க் இந்தியா தங்களின் டிபிஎஸ் அஸ்பயர் புரோகிராமில் 10 லேக் ரிலேஷன்ஷிப் வேல்யூ மெயின்டைன் செய்தால் 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பதாக சொல்கிறார்கள். பிஎன்பி மற்றும் ஜெம் இணைந்து எம்எஸ்எம்இ கடன்களுக்கான எம்ஓயு போட்டிருக்கிறார்கள். பஜாஜ் ஆல்ஸ்க்கு பிஎம்எஸ்கான செபி அப்ரூவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த மொத்த லிஸ்டிலும் என்னை ரொம்பவே யோசிக்க வைத்தது ரேசர் பே மற்றும் ஓபன் ஏஐ இணைந்து உருவாக்கியுள்ள ஏஜென்டிக் பேமெண்ட்ஸ். இது என்ன கான்செப்ட்? சாட் ஜிபிடி வைத்து நாம் பேமெண்ட் செய்ய போகிறோமா? ஏஜென்டிக் பேமெண்ட்ஸ் என்பது நாம் இதுவரை பார்த்த அத்தனை பேங்கிங் டெக்னாலஜியை விட ஒரு படி மேலானது. சாட் ஜிபிடி இன்டிகிரேஷன் என்று சொல்லும்போது இது ஏதோ பேலன்ஸ் செக் பண்ணும் சாட்பாட் கிடையாது. பின்ன ஏஜென்டிக் என்ற வார்த்தையே கவனியுங்கள். அதாவது ஆட்டோனோமஸ் ஏஜென்ட். ஏஐ தானாகவே வெண்டர் இன்வாய்ஸஸை வெரிஃபை செய்து, டியூ டேட்ஸை கால்குலேட் செய்து, டிரான்சாக்ஷன்ஸை இனிஷியேட் செய்யும். மனித தலையீடு இல்லாமல் ஒரு ஒர்க் ஃப்ளோவை அதுவே மேனேஜ் செய்யும். வாவ்! அதேபோல பேங்க் ஆஃப் HSBC தங்களின் ஏஐ பவர்ட் சாக்பியான ஏஜென்டிக் ஃபார் மேகியை அறிமுகப்படுத்தி உள்ளனர். ஏஐ எப்படி பேங்கிங்கை டேக் ஓவர் செய்கிறது என்பதற்கான கிளியர் எக்ஸாம்பிள்ஸ் இவை. ஜஸ்ட் வாவ்! ஏஐ ஒரு பக்கம் ஸ்பீடை கூட்டிக் கொண்டே போகிறது என்றால், கார்ப்பரேட் டேர்ம்ஸ்ல நம்முடைய ட்ரெடிஷனல் கம்பெனிஸும் பெரிய மைல்கற்களை தொட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், அமுல் FY26இல் 1 ட்ரில்லியன் டர்ன் ஓவர் எட்டிய முதல் இந்தியன் FMCG கம்பெனி என்ற பிரம்மாண்டமான ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க் தங்களுடைய டோட்டல் பிசினஸ்ல 1 லேக் crore எட்டி உள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய யூசிபி ஆகும். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் செய்பவர்களுக்கு ஒரு இன்சைடர் டிப். அமுல் என்றால் 1 ட்ரில்லியன், சரஸ்வத் பேங்க் என்றால் 1 லேக் crore. கரெக்ட். எக்ஸாமினர் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக இந்த 2 எண்களையும் மாற்றி போட்டு உங்களை குழப்ப பார்ப்பார். டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ராப். குட் கேட்ச். கார்ப்பரேட் டீல்ஸில் JSL, அதாவது ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் FY25இல் 40,182 crore டர்ன் ஓவரை அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரன்வீர் சிங்கை தங்களின் ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடராக நியமித்திருக்கிறார்கள். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஒரு செலிபிரிட்டி அம்பாசிடர் என்பது கொஞ்சம் ரேர் மூவ் தான். அடுத்ததாக ஆக்வசிஷன்ஸில் CCI அப்ரூவ்ஸ் ABHFL டீல். இந்தியா லிமிடெட், அதாவது அட்வென்ட் இன்டர்நேஷனல் ஆனது 2750 கோடி மூலதனத்துடன் 14.286% ஸ்டேக்கை வாங்கியுள்ளது. கார்ப்பரேட் டீல்ஸிலிருந்து அப்படியே ஸ்டேட் நியூஸ், அதாவது நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டேட் கவர்னன்ஸ்க்கு வருவோம். இங்கேயும் நிறைய ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது. லாஜிஸ்டிக்ஸில் இந்தியா போஸ்ட் தங்களுடைய விஷன் 2030 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்டல் நெட்வொர்க்கை முழுமையான டிஜிட்டல் டெலிவரி ஹப்பாக மாற்றுவதுதான் இதனுடைய நோக்கம். மேலும் PTC சஹாரன்பூரின் 75 வருடங்களுக்கான கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டுள்ளது. டிஓடின் டிஜிட்டல் பென்ஷன் சிஸ்டமான சாம்பான்ல இப்போ கோவா அண்ட் கொச்சின் போர்ட் இணைந்துள்ளார்கள். இது எல்லாமே கவர்னன்ஸை டிஜிட்டைஸ் பண்ண முயற்சிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், போபால் RPO ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு லான்ச் பிரெயில் அண்ட் சைன் லாங்குவேஜ் சர்வீசஸ் ஃபார் பாஸ்போர்ட்ஸ். இது நிஜமாகவே இன்க்ளூசிவிட்டில ஒரு பெரிய பெஞ்ச்மார்க். ஸ்டேட் ஸ்பெசிபிக் அப்டேட்ஸை பார்த்தா மகாராஷ்டிராவில் 65.25 கோடி பட்ஜெட்டில் மஜா காவ் ஆரோக்கிய சம்பன்ன காவ் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது ரூரல் ஹெல்த் கேர்க்கான ஒரு இனிஷியேட்டிவ். மேலும் அங்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில் 2026 நிறைவேற்றப்பட்டுள்ளது. மறுபுறம் தெலங்கானா ஹெல்த் கேர்ல மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடந்திருக்கிறது. கேன்சரே ஒரு நோட்டிஃபயபிள் டிசீஸாக அறிவித்துள்ளார்கள். நோட்டிஃபயபிள் டிசீஸ் என்றால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் டயக்னோஸ் ஆனாலும் கூட அது கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு கட்டாயம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். கரெக்ட்? சரியாக புரிந்து கொண்டீர்கள். அப்படி டேட்டா கலெக்ட் செய்வதன் மூலமாகத்தான் கவர்மெண்டால் ரிசோர்ஸஸை சரியாக அலோகேட் செய்ய முடியும். கூடவே மெஹதி நவாஸ் ஜங் இன்ஸ்டிடியூட்டை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றியுள்ளனர். ரைட். மேலும் ஆஸ்ட்ராசெனெகாவுடன் ஒரு MOU கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? AI லங் கேன்சர் ஸ்கிரீனிங்காக. ஓ, மறுபடியும் AI உள்ளே வருகிறதா? பேங்கிங்கில் ஏஜென்டிக் பேமெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஹெல்த் கேர்ல AI லங் கேன்சர் ஸ்கிரீனிங். AI எப்படி வெவ்வேறு துறைகளுக்குள் ஊடுருவுகிறது என்பதை நாம் ட்ராக் பண்ணிக்கொண்டே வருகிறோம். கண்டிப்பா. ஸ்டேட் PSC அல்லது UPSC பிரிலிம்ஸ் எழுதுபவர்கள் கவனிக்க வேண்டிய இடம் இது. ஆமா, எக்ஸாம்ல மஜாகாம் திட்டம் எந்த மாநிலம் அல்லது கேன்சரை நோட்டிஃபயபிள் டிசீஸாக்கிய மாநிலம் எது என்று மேட்ச் த ஃபாலோயிங் வடிவில் கேட்கலாம். மகாராஷ்டிராவில் ஹெல்த் கேர் ஸ்கீம் வந்திருக்கிறது, தெலங்கானாவிலும் ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது. இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். மிகவும் பயனுள்ள அறிவுரை.
அடுத்ததாக குளோபல் ட்ரேட் ஃப்ரான்டியர்ஸ் காஃபி எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா ஒரு சாதனை படைத்துள்ளது. FY26ல ரெக்கார்ட் வேல்யூ 2.163 பில்லியன், இந்தியன் கரன்சியில சொன்னா 18,887 crore ஏற்றுமதியாகியுள்ளது. உலக அளவில் காஃபி உற்பத்தியில் இந்தியா 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராகவும் ஏற்றுமதியில் 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கிறது. நம்முடைய டாப் பையர்ஸ் யார் என்றால் இட்டலி, ஜெர்மனி, ரஷ்யா. இந்த டேட்டாவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுவது, நாம் 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டர் லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறோம். அதாவது உற்பத்தியாகும் பெருமளவு பிரீமியம் காஃபியை நாம் எக்ஸ்போர்ட் செய்து விடுகிறோம். இது நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா ECTA 4 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. FY25 பைலாட்ரல் ட்ரேட் 24.1 பில்லியனை தொட்டுள்ளது. இதில் முக்கியமான மைல்ஸ்டோன் என்னவென்றால், Jan 1, 2026க்குள் ஜீரோ டியூட்டி மைல்ஸ்டோன் அடைவது, அப்புறம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்காக மியூச்சுவல் ரெகக்னிஷன் அரேஞ்ச்மெண்ட் அதாவது MRA செப்டம்பர் 2025க்குள் வரவுள்ளது. ரைட். இந்த ஜீரோ டியூட்டி, MRA இதெல்லாம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இது எப்படி வேலை செய்கிறது? ஜீரோ டியூட்டி என்பது ரொம்ப சிம்பிள். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடக்கும்போது குறிப்பிட்ட பொருட்களுக்கு எந்தவிதமான இம்போர்ட் டியூட்டி அதாவது இறக்குமதி வரியும் இருக்காது. ஓகே. இதனால் நம்முடைய MSME ப்ராடக்ட்ஸ் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல ரொம்ப காம்படிட்டிவ் பிரைஸ்ல கிடைக்கும். நம்முடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் அதிகரிக்கும். MRA அதாவது மியூச்சுவல் ரெகக்னிஷன் அரேஞ்ச்மெண்ட் என்பது அதைவிட முக்கியமானது. அது எப்படி? ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை நாம் இந்தியாவிலிருந்து அனுப்புகிறோம் என்றால் நம் நாட்டு ஏஜென்சி கொடுக்கும் குவாலிட்டி சர்டிபிகேட்டை ஆஸ்திரேலியா அப்படியே ஏற்றுக்கொள்ளும். மறுபடியும் அங்கு வைத்து டெஸ்ட் பண்ண மாட்டார்கள். வாவ், இது ரெட் டேபிசமை குறைத்து ட்ரேட் பேரியர்ஸை உடைக்கும் மிக முக்கியமான மெக்கானிசம். ஆமா, இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்பவே டைம் அண்ட் காஸ்ட் சேவ் பண்ணும். அப்படி சுற்றுச்சூழல் பக்கம் போனால் இக்கோலாஜிக்கல் ஸ்டுவர்ட்ஷிப் அண்ட் பொல்யூஷன் அனலிட்டிக்ஸ் CRA மார்ச் 2026 ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. இதில் குருகாவ் ஹையஸ்ட் PM 2.5 அதாவது 116 மியூசியம் கியூப் பதிவு செய்து மிகவும் மாசடைந்த நகரமாக இருக்கிறது. விசாகப்பட்டினமில் வேர்ஸ்ட் இன்க்ரீஸ் காணப்படுகிறது, அதாவது +73% பொல்யூஷன் அதிகரித்திருக்கிறது. ஆனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னவென்றால் டெஹ்ராடூன்ல -75% PM10 குறைந்து ஹையஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பதிவாகியுள்ளது. இந்த லோக்கல் பொல்யூஷன் டேட்டாவை தாண்டி குளோபல் லெவல்ல இந்தியாவின் பொசிஷன் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நகோயா புரோட்டோகால்ல IRCCs வழங்குவதில் இந்தியா தான் இப்போது குளோபல் லீடர். 56% பங்களிப்போடு 3561 சர்டிபிகேட்ஸ் வழங்கியுள்ளோம். UPSC என்வாயர்மெண்ட் செக்ஷனுக்கு ப்ரிப்பரேஷன் செய்பவர்கள் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நகோயா புரோட்டோகாலில் இந்தியா குளோபல் லீடர் என்பது ஒரு ஹை ஈல்டு பாயிண்ட். அதுபோலவே நேஷனல் ரிபாசிட்டரிஸ் BD Act 2002 இன் கீழ் 2 புதிய இன்ஸ்டிடியூஷன் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒன்று கொச்சியில் உள்ள CMLE பவாசாகரா, மற்றொன்று பூனேயில் உள்ள ARI. இத்துடன் சேர்த்து இப்போது தேசிய அளவில் மொத்தம் 20 நேஷனல் ரெபாசிட்டரிஸ் உள்ளன. என்வாயர்மெண்ட்டை தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிஸ்க்கு வருவோம். பாதுகாப்புத் துறையில் இந்தியன் ஆர்மி ஒரு 50 பேஜ் கைடை வெளியிட்டுள்ளது, அதாவது UAS ரோட் மேப். இதில் 5 கோர் கேட்டகரிஸ் வைத்திருக்கிறார்கள்: சர்வேலன்ஸ், லாய்டரிங் மியூனிஷன்ஸ், ஏர் டிஃபென்ஸ், ஸ்பெஷல் ரோல் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய டெக்னிக்கல் டேர்ம் MUMT. இதனுடைய கான்செப்ட் என்ன? மனிதனும் எந்திரமும் சேர்ந்து போர் செய்ய போகிறார்களா? கிட்டத்தட்ட அதுதான். வழக்கமாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை மனிதர் இயக்குவார் அல்லது ட்ரோனை எங்கேயோ உட்கார்ந்து ரிமோட் மூலம் இயக்குவார்கள். ஆமா. ஆனால் MUMTல ஒரு பைலட் ஓட்டும் ஃபைட்டர் ஜெட்டுக்கு துணையாக பல AI கண்ட்ரோல்ட் அன்மேன் ட்ரோன்ஸ் ஆகாயத்திலேயே இணைந்து ஒரு குழுவாக, ஒரு டீமாக செயல்படும். பைலட் கமாண்ட் கொடுப்பார், AI ட்ரோன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். மை காட்! மனித மூளையின் டெசிஷன் மேக்கிங் திறனும் இயந்திரங்களின் ரிஸ்க் டேக்கிங் திறனும் இணைவதால் இது மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். அன்பிலீவபிள்! மறுபடியும் AI. இங்கே வானத்தில் AI ட்ரோன்ஸ். டெக் அண்ட் எட் செக்டர்ல பார்த்தா மைக்ரோசாஃப்ட் மற்றும் சண்டிகர் யூனிவர்சிட்டி இணைந்து மொஹாலியில் AI ஸ்கில் சென்டரை திறந்திருக்கிறார்கள். இங்கு AZ900, DP900, AI900 போன்ற சர்டிஃபிகேஷன்ஸ் வழங்கப்பட உள்ளது. ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸையும் தயார் பண்றாங்க. இது தவிர ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ்ல DCIL மற்றும் கொலம்போ டாக்யார்ட் PLC ஸ்ரீலங்கா இடையே மேரிடைம் அலையன்ஸ் MOU கையெழுத்தாகியுள்ளது.
இவையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல இந்தியாவின் நகர்வுகளை காட்டுகிறது. ரைட். இப்போது நாம் குளோபல் லீடர்ஷிப் அண்ட் ஸ்போர்ட்டிங் ஹிஸ்டரிக்கு வந்துள்ளோம். வியட்நாமின் புதிய பிரசிடென்ட்டாக டோ லாம் மற்றும் பிஎம்மாக லே மென் ஹங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல தேஜ்வீர் சிங் செக்ரட்டரி ஆஃப் டிசிபிசி ஆகவும் சுனில் பெர்னாண்டஸ் சிஓஓ ஆஃப் கோஃபோர்ஜ் ஆகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆபிட்டுவரியில வெட்டரன் காங்கிரஸ் லீடர் மோசினா கிட்வாய் மறைந்துள்ளார். முக்கிய தினங்கள்ல ஏப்ரல் 8 இன்டர்நேஷனல் ரோமானி டே 2026 ஆக அனுசரிக்கப்படுகிறது. இவையெல்லாம் முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா. ஆனா இந்த ஆழமான அலசலின் ஆரம்பத்துல நான் ஒரு சிறுமிய பத்தி சொன்னேன் அல்லவா? பயால் நாக். ஒடிசாவை சேர்ந்த இவர் வேர்ல்ட் பாரா ஆர்ச்சரி சீரீஸ் ஃபைனல்ல கோல்டு வென்றுள்ளார். ஆமா. She is the first quadruple amputee in the world to win para archery gold. ஃபைனல்ல ஷீதல் தேவியே 139-136 என்ற கணக்கில் வீழ்த்தியுள்ளார். குவாட்ரபிள் ஆம்பியூட்டி என்றால் 4 கை கால்களும் இல்லாதவர் என்று அர்த்தம். எந்தவித பிசிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு போவை தூக்கி தோள்பட்டையால் ஸ்ட்ரிங்கை இழுத்து வாயால் ட்ரிகர் செய்து உலக அளவில் கோல்டு அடிப்பது என்பது ஆனஸ்ட்லி நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து பார்க்கவே வெட்கமாக இருக்கிறது. வாட் அன் அப்சல்யூட் லெஜெண்ட். 100% உண்மை. அவங்களுடைய அந்த டெடிகேஷனை வார்த்தைகளால சொல்ல முடியாது. சரி, இதுவரை நாம் பல விஷயங்களை பார்த்தோம். எக்கானமி, பேங்கிங், ஹெல்த், டிஃபென்ஸ் என்று. ஆமாம். இப்போது இந்த AI இன்டகிரேஷன் மெகா ட்ரெண்ட் சிந்தசிஸ் பகுதிக்கு வரலாம். யூபிஎஸ்சி மெயின்ஸ் அனலிட்டிக்கல் சிந்தசிஸ்க்கு இது மிகவும் உதவும். எஸ், நாம் இந்த செஷன் முழுவதும் சில பிரெட் கிரம்ஸை ட்ராக் பண்ணிக்கொண்டே வந்தோம். பேங்கிங் ஆபரேஷன்ஸில் பாப் சம்வாத், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் ஏஜென்டிக் பேமெண்ட்ஸ், ஹெல்த் கேர் டயக்னோசிக்ஸில் தெலங்கானாவின் AI லங் கேன்சர் ஸ்கிரீனிங், ஹையர் எஜுகேஷனில் மைக்ரோசாஃப்டின் AI ஸ்கில் சென்டர்ஸ் மற்றும் மாடர்ன் வார்ஃபேரில் இந்தியன் ஆர்மியின் மம்தி. இது எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணும் ஒரு காமன் த்ரெட் AI தான். எக்ஸாக்ட்லி. AI என்பது இனி வெறும் ஒரு IT சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. அது இந்தியாவின் கிரிட்டிக்கல் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறிவிட்டது. ஒரு நாட்டின் பேங்கிங், ஹெல்த், டிஃபென்ஸ் மூன்றும் AI-ஐ சார்ந்து இயங்க ஆரம்பித்துள்ளது என்பதைத்தான் இந்த ஏப்ரல் 9 டேட்டா நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மெயின்ஸ் எக்ஸாமில் டெக்னாலஜி டிஸ்ரப்ஷன் பற்றி கேள்வி வந்தால் இந்த வெவ்வேறு துறை எக்ஸாம்பிள்ஸை வைத்து நீங்க ஒரு அருமையான விடையை ஃப்ரேம் பண்ண முடியும். That is a phenomenal takeaway. சரி, இவ்வளோ டேட்டாவை பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் உங்கள் நினைவில் நிறுத்த எக்ஸாம் ரெடினஸ் டெஸ்ட் யோர் ரீகால் பகுதிக்கு செல்வோம். வழக்கம் போல நான் கேள்விகளை கேட்கிறேன். நீங்களும் உங்கள் மனதிற்குள் பதிலை சொல்லி பாருங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் சரியான பதிலை சொல்வார். லெட்ஸ் டூ அ குவிக் ரேபிட் ஃபயர். I'm ready. Question 1. Most polluted city in March 2026 CRAE report. Gurgaon. Level 116 மியூசியம் கியூப். Question 2. Advance Indriya Limitedக்கு ABHFL-இல் எவ்வளவு ஸ்டேக் கிடைத்தது? 14.286%. Amount 2,750 crore. Question 3. First quadruple amputee to win para archery gold. Payal Nag. அவங்க ஷீதல் தேவியை வீழ்த்தினாங்க. Question 4. RBI's new BC மாடல்ல BF கேட்டகரிக்கான phase out date என்ன? September 30, 2026. Question 5. நகோயா புரோட்டோகாலின் கீழ் IRCCs வழங்குவதில் இந்தியாவின் குளோபல் ரேங்க் என்ன? First rank. Global leader with 56%. Question 6. அமுல் மற்றும் சரஸ்வத் பேங்கான டர்னோவர் மைல்ஸ்டோன்ஸ் என்ன? அமுல் 5,000 crore crossover. சரஸ்வத் பேங்க் certified bank. அமுலுக்கு 1 trillion, சரஸ்வத் பேங்க் 1 lakh crore. மாற்றி எழுதிவிடாதீர்கள். ஆமாம். Question 7. BD Act 2002-இன் கீழ் சேர்க்கப்பட்ட 2 புதிய நேஷனல் ரெபாசிட்டரிஸ் எவை? CMLRE பவாசாகரா இன் கொச்சி மற்றும் ARI இன் புனே. பிரில்லியன்ட்! அத்தனை தரவுகளையும் மிகச் சரியாக ரீகால் செய்துவிட்டோம். இன்றைய ஆழமான அலசலின் முடிவிற்கு வந்துவிட்டோம். விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு ப்ரொவாகேட்டிவ் தாட். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸில் நாம் பார்த்தபடி AI உங்கள் வங்கி பரிவர்த்தனையையும் இராணுவத்தையும் மருத்துவத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்றால் 2030இல் ஒரு மாணவராக அல்லது ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஹியூமன் ஸ்கில் என்னவாக இருக்கும்? AI-ஆல் காப்பி பண்ண முடியாத உங்கள் தனித்துவம் என்ன? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கான தொடர் அப்டேட்ஸ் மற்றும் PDF தரவுகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நமது டெலிகிராம் சேனலை தவறாமல் ஃபாலோ செய்யுங்கள். கீப் எக்ஸ்ப்ளோரிங், கீப் லேர்னிங்.